நான் இந்த வருஷம் தீபாவளிக்கு நம்ம பட்டாசே வாங்கல. தம்பிலா பட்டாசு ஆர்டர் போட்ட வந்துருச்சு. எப்ப? எப்பயோ போட்டா வரி பட்டாசு என்னவா அப்ப வாங்க. நான் ஊர்ல பட்டாசு 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 தான். சரி, இந்த சின்ன குழந்தைங்களுக்கு அவங்கதான் பட்டாசு பிரிக்கணும்னு ஆசை இருக்கும். நம்ம முக்கியம் என்ன பண்றான், அவசரப்பட்டு ஸ்டாப் பண்ண ஒரு சாரி ஒரு ஸ்டாப். என்னடா லட்சம் ராம மொழிதுன்னு கேட்டீங்கன்னா அவனுக்கு கொஞ்சம் இதை பாக்குற ஆசை வந்துருச்சு. ஆமா இல்லையா? அங்க பார்த்து பேசுற. ஆமா, ஜாலியா பேசு. ஆமா. சோ பாத்தீங்கன்னா இப்ப வந்து நம்ம கட் பண்ண போறோம். சிசரங்க இல்ல சீக்கிரமா கட் பண்ணல. பொறுமையா கட் போலாம். கட் பண்ண முடியல. புடிச்சுக்கோ, மைக்க புடிச்சுக்கோங்க. மைக்க நல்லா பிடிக்கலாம். இவன் கட் பண்றத பார்த்தா நாளைக்கு தான் கட் பண்ணுவான் போலயா. கட் பண்ணிட்டான். சும்மாவா கட் பண்ணலாம். சார் மைக் உங்களுக்கு இல்லை எனக்கு. ஷார்ட். இப்ப எது எடுக்கலாம்? யாராச்சும் சொல்லுங்க. எனக்கு அது பென்சில் எடு பாவம். இல்ல இல்ல இல்ல, ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு என்ன எந்த இந்த எது காமிக்கலாம். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எது ஸ்டார்ட் பண்ணலாம்? ஓகே, எல்லாருக்கும் பிடிச்ச பிஜிலி. நானே வச்சுக்கிறேன். எல்லாருக்கும் பிடிச்ச பிஜிலி. இப்ப பாத்துக்கோ. அப்பப்போ நீங்க யாச்சும் ஒருத்தவங்க பக்கத்துல போய் காமிச்சிருங்க. பக்கத்துல அவங்களுக்கு காமிங்க. அப்படி காமிக்காதா? ரைட்டா இப்ப கொஞ்சம் தூரம் இப்படி திருப்பி காட்டு. அதான். நெக்ஸ்ட் நம்ம இங்க வச்சிருவோம். ஓகேவா? நெக்ஸ்ட் பென்சில் வெடி. டேய் பேசுறா, ஸ்டாப் பண்ணு கொஞ்சம். வந்து இப்ப பாத்தீங்கன்னா இங்க பாருங்க பம்பர வெடி வந்து இதுல ஆக்சுவலி ஒரே சொல்லிடுறேன். இவங்க ராமுக்கு முக்கியஸ்டே நல்லா யூடியூப் பார்க்கணும்னா அவருக்கு தெரியும். ராமு வந்து அவ்வளோ பேச மாட்டேன். இப்படிலாம் பேச ஆரம்பிச்சுன்னா எப்படி பேச கீழே காட்டுங்க. பம்பரத்துல வந்து ஒரு சிக்கல் வச்சுங்க. எல்லாரும் தனித்தனியே காமிச்சு கீழே வை கீழே வை. அது எல்லாமே எடுக்காது. இல்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 பம்பரம் இருக்கு. இல்ல பாத்தீங்கன்னா பம்பரம் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா பம்பரம் சுத்துவோம்ல. ஃபர்ஸ்ட் ஒரு பேசிட்டு இருக்கோம்ல. இப்போ பாத்தீங்கன்னா பம்பரம் ஒண்ணும் இல்ல, 10 பம்பரம் உள்ள இருக்கு. இதான் பம்பரம் வச்சு இப்படி சுத்தம் கீழே. ஓகேவா? நெக்ஸ்ட் எது இருக்கலாம்? நீங்க சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. ஓகே, ஆட்டோ பாம் அதெல்லாம் தெரிஞ்சது. ஆனா இவர் ஏன் இப்படி நின்று இருக்கா நான் சத்தியமா தெரியல. விட்டுருங்க. பாத்தீங்கன்னா அப்புறம் சொல்ல மாட்டேன். இந்த இந்த இது இருங்க 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 பேசிட்டு இருக்கல. பேசி முடிச்சு ஒருத்த பேசி முடிச்ச பேர் பேசுங்க. சாரி. இந்த இது பாத்தீங்கன்னா யார்கிட்ட வாங்கியிருக்கோம்னா ஜெயாசி கிராக்கர்ஸ். சாரி, ஜெயாசி, அதாவது JAY CEKAY ஜெயாசி கே கிராக்கர்ஸ் கிட்ட வாங்கியிருக்கோம். அவனோட இன்னொரு பேர் வந்து பாத்தீங்கன்னா எல்லா பட்டாசுலயும் இருக்கும், பாண்டா. ஓகேவா? அவங்க போய் காமிச்சிருக்காங்க. இந்த பாண்டா பழத்தொழி காமிச்சிருக்காங்க. பாண்டா. ஓகேவா? எல்லாத்துலயும் பாண்டா. 2 பேர் பாண்டா கிராக்கர்ஸ், ஜெயாசி கிராக்கர்ஸ். சரி, ஓகே வாங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஆட்டோ பாம் எல்லாரும் பிடிச்சது. நெக்ஸ்ட் தலைவர் ஸ்கை ஷாட்லயே இருக்காரு. ஏன்னு தெரியல. ஆனா பேக்கேஜ் கலர் கலரா வரும்னு சொல்லிருக்காங்க. ஆமா, ஆக்சுவலி இதுல வந்து ஸ்கை ஃபிளாஷ், அதாவது ஸ்கை ஷாட், ஆஸ்ட்ரோனாட் ஏரல்ஸ், அதாவது வித்தியாசமா வரும்ன்றாங்க. ஆரியாஸோட இது வந்து பேசிட்டு இருக்கோம்ல, முடிச்ச பிறகு அப்புறம் எடுத்துக்காட்டு. நான் எதுவுமே சொல்ல. இப்ப இது இருங்க பாருங்க. முகேஷ் ராம் இங்க பாருங்க. இது என்ன நினைக்கிறீங்க? கரெக்ட். இது என்னன்னா மைக் பிடிச்சிக்கோங்க. மைக் கிட்ட வைங்க. கிட்ட எனக்கு வைங்க. இது என்னன்னா ஒரு இது அந்த டேப் இது இது வந்து இந்த மாதிரி கிரீன் இருக்கு, ப்ளூ இருக்கு, yellow இருக்கு, ரெட் இருக்கு, கோல்ட் இருக்கு, பிங்க் இருக்கு, கிரீன் இருக்கு. பாத்துக்கோ. நல்லா சூட்கேஸ் மாதிரி பிங்க் இருக்கு, ப்ளூ இருக்கு. சூட்கேஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது அப்படியே நம்ம வச்சிருவோம். ஓகே, அடுத்து படம் சேர்க்கலாம். நெக்ஸ்ட் இவர் அப்போ வந்து பென்சில்ல ஆர்வமா இருக்காரு. சோ பாத்தீங்கன்னா இல்ல கிரீன் பென்சில் தனியா கொடுத்துருக்காங்க, ரெட் பென்சில் தனியா கொடுக்கல. கிரீன் மட்டும் ஃபுல்லா கொடுத்துருக்காங்க. இதுல ரெட் கிரீன் மிக்சிங் பரவாயில்ல. இதுல பாத்தீங்கன்னா ஃபுல்லா பாண்டா எழுதி இருக்கு அவங்க கம்பெனி பேரு. நெக்ஸ்ட் ஸ்கை ஷாட் இல்ல, ஆமா ஸ்கிட்ஸ். இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வகையான ஸ்கை ஷாட். காமிச்சிருங்க நீங்க 2 பேரும் காமிச்சிருங்க. இல்ல அவ்வளவு பக்கத்துல போவேனா, அவங்க மூஞ்சி கிட்ட வச்சு காமிச்சிருங்க.
ஸ்கை ஷாட். நெக்ஸ்ட் இங்க வச்சிருங்க. அடுத்து நம்ம புஷ்பானம் பார்க்கலாம். புஷ்பானம் பாத்தீங்கன்னா மொத்தம் ஒரே நிமிஷம். நம்ம இதுல பாத்தீங்கன்னா எவ்வளவு பீஸ் கொடுத்துருக்காங்கன்னா, அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்கை ஷாட் பண்ணல 5 பீஸ். அதுல ஒரு 5 பீஸ் இருக்கு. எவ்வளவு இருக்கு இதுல? 5 பீஸ் இங்க இருக்கு. ஓகே, இதுல 5 பீஸ் கொடுத்துருக்காங்க. இதுல வந்து நான் பாத்துறோம். நீங்க இதுல எவ்வளவு போட்டிருக்காங்க? இதுல எவ்வளவு? இதுல 5 ஷெல்ஸ். 5. இதுல பாத்தீங்கன்னா ஒரு புஷ்வானம்ல 10 பார்ட்ஸ் இருக்கு. அதுல பார்ட்ஸ் மொத்தம் 30 புஷ்வானம். அப்புறம் இருங்க முகேஷ், இருங்க ஃபுல்லா இப்ப நானே பேசுறேன். அமைதிங்க ப்ளீஸ். நானே எல்லாத்தையும் எடுத்து காமிக்கிறேன். இருங்க வெயிட் பண்ணுங்க. இன்ட்ரெஸ்டிங்கா உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். இது எடுக்காத, நானே காமிக்கிறேன். ஓகேவா? இப்ப பாத்தீங்கன்னா இட்ஸ் ஆட்டோபாம் கிரீன் டுவெல் அப்படி இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா ஒரு 10 இதை விட இருக்கு. பார்த்தவங்களுக்கு சொல்லுங்க ப்ளீஸ். அப்புறம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை, எல்லாருக்கும் பிடிச்ச பட்டர்ஃப்ளை. சாரி, அப்புறம் சொல்லிட்டேன் தீபாவளி. நீங்க அப்புறம் பாத்தீங்கன்னா தீபாவளின்றது அது கதை சொல்லிடுறேன், எல்லாம் கேளுங்க ப்ளீஸ். சரி, ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் முகேஷ், தீபாவளி என்னன்னு தெரியுமா உனக்கு? ஏன் தீபாவளி வந்துச்சு தெரியுமா? தெரியாது. உங்களுக்கு நான் தெரியாதா? தெரியும். என்னது? நான் ஏன் தீபாவளி வந்துச்சு, எப்படி, எதனால உருவாகுது, அது ஒரு கதை. இன்னொன்று மெயினா ஒரு கதை இருக்கு, அது தெரியுமா? லட்சம் உங்களுக்கு தெரியுமா? ஆயிரத்தி சொல்லுங்க. தெரியாது. சரி, நான் சொல்றேன். இது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு டைம் அந்த எல்லாருக்கும் ராமாயணம் தெரியுமா? ராமாயணம் தெரியும். ஓகே, இருங்க கேளுங்க. ராமாயணம் அதுல வந்து இந்த ராவணன் அழிப்பாங்கல்ல ராமர். அந்த டைம்ல என்னன்னா, ராவணனை வந்து அதாவது ரொம்ப கொழுந்து விட்டு எரியிற மாதிரி ரொம்ப கொலை பண்ணிருப்பாரு ராமர். அது ராமர் சாந்தனா இருந்தாரும் கொலை பண்ணிருக்காரு. ஸோ அதை பாத்தீங்கன்னா ராவணனும் இட்ஸ் ஒன் ஆஃப் த ஒரு நல்ல ராட்சசன் தான். ஏன்னா அவருக்கு வந்து அவரு சில கொஞ்சம் கெட்டவர். ஆனா அவர் ராஜ்யத்துல இருக்கவங்கள ரொம்ப நல்லா பார்த்துப்பாரு. ஏன்னு கேட்டதுக்கு வந்து சில கெட்ட விஷயம் அவங்ககிட்ட இருக்கு. அவருக்கு பிடிச்ச மாதிரி நடந்துப்பாரு. ப்ளீஸ் வச்சிருங்க உங்களுக்கு காமிப்போம் ப்ளீஸ். அவர் எது பண்ண மாட்டாங்க. ஆனா அப்படி இவ்வளோ கெட்டவரா இருக்காலும் சிவன் மேல அவ்வளோ பக்தி இருக்கு. கரெக்டா? ஆமா, கரெக்டா. ஓகே. அதனால வந்து பாத்தீங்கன்னா ராமர் என்ன டிசைட் பண்ணாரு, இந்த கலர்ஃபுல்லா பார்த்தாலே எப்படி இருக்கும் உங்களுக்கு? சந்தோஷமா இருக்கும்ல. ரெயின்போ பார்த்தா எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும். அதனால ஒரு கலர்ஃபுல்லா ஏதாச்சும் ஒரு வெடி, அதாவது அப்போ வந்து அந்த அவ்வளோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வெடி இல்லை, இந்த மாதிரி அந்த ஒரு பாம்லாம் இருக்கும்ல, அதுல என்ன பண்ணுவாங்க, கலர் கோலத்தை வச்சு வெடிக்க வைப்பாங்க. அப்ப எப்படி இருக்கும்? கலரா தெரியும். அததான் தீபாவளின்னு கொண்டு வந்தாங்க. இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கா? எல்லாம் பட்டாசு சேஃப்டி அடிங்க. நான் ஒரு வாட்டி இந்த புல்லட் பாம்பு தூக்கி போடும்போது கையிலே வெடிச்சிருச்சு. அதான் ஹாஸ்பிட்டல். இன்னொரு நான் சொல்றேன், இந்த நிறைய ஸ்டாண்டர்ட்ல வர பிஜிலி வெடிலாம் வந்து கையில தூக்கி போடுவாங்களே, நான் உங்களுக்கு தூக்கி போட வேணாம்னு நான் சொல்லலை, ஆனா போடாதீங்க அவ்வளவுதான். ஏன்னா அன்னைக்கு ஒரு நாள் வந்து என்ன பண்ணா, புல்லட் பாம்பு இருக்குல்ல, அது புல்லட் பாம்பா, நான் இது பிஜிலி. எதுவா இருந்தாலும் வாயில பட்டுச்சு என்னப்பா பண்ணுவீங்க? இப்போ பிஜிலி வாயில தெரியாம பட்டுருச்சு, வெடிச்சிருச்சு, என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவாங்க? ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகணும். காசு யார் செலவு பண்ணுவா? நம்ம அப்பா அம்மா தான். சரி, ஒரு வழி யார் அனுப்பிப்பா? நம்ம. அது நீ கம்முன்னு ரோட்ல வச்சுட்டு போயிடுங்க, அவள்தான். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் இது பார்த்தாச்சு. இல்ல எவ்வளவு இப்ப பாத்தீங்கன்னா பட்டாசு இந்த வருஷம் தீபாவளி நான் ஆர்டர் பண்ணிருக்கேன். இதான் இது புஸ்வானோட சொல்லிக்கலாம். அப்புறம் சங்கு சக்கர சைஸ் கீழே ஒரு பெருசா இருக்கு. வாங்கினது நீங்க போய் பீடி பட்டாசு பீடி பட்டாசு இருக்கா? ஐயா மைக் ஒரு நிமிஷம் இருங்க. பீடி பட்டாசு எடுத்துருவாடா, இப்ப எடுத்துருவா, புடிச்சுக்கோடா. ஐயோ சாரி, தெரியாம ஆன் பண்ணி பேசிட்டேன். சாரி பேசிட்டோம். பாத்தீங்கன்னா சங்கு சக்கரோட எனக்கு கம்பி மத்தாது நம்ம நாட்டு பெரிய மலையாட்டம் வச்சிருக்காரு. ஓகேவா? பாத்தீங்கன்னா
இல்ல நம்மளுக்கு இருங்க ஃபர்ஸ்ட் இப்போ முக்கியம் மைக் தாங்க இப்போ உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இங்க இருக்கிறது எல்லாம் பிடிச்ச பட்டாசு எதுன்னு காடு. எனக்கு பிடிச்சிருக்கு இந்த கண்ணை வச்சு பாத்தீங்கன்னா இதா பாத்தீங்கன்னா இதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த ஸ்கை ஷாட்டா பெரிய ஸ்கை ஷாட். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு? எங்களுக்கு இதான் எனக்கு எல்லாமே பிடிச்சிருக்குதுங்க. எங்களுக்கு எல்லாமே எது ரொம்ப பிடிச்சிருக்கு? மைக் பிடிச்சா எது ரொம்ப பிடிச்சிருக்கு? கை ஷாட் தான். ஓகே உங்களுக்கு அங்கிட்ட மைக் காட்டுங்க. எங்களுக்கா அந்த பெரிய கை ஷாட் தான் ப்ளூ. சரி ஏதாச்சும் மூணு வீடியோஸ் பிடிச்சது நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் நீங்க சொல்லுங்க பிடிச்ச அது வச்சிருங்க. பிடிச்ச மூணு எனக்கு இந்த ஃபர்ஸ்ட்னு சொல்லலாம் கை ஷாட்டு, செகண்ட் பாத்தீங்கன்னா அந்த டோல் கை ஷாட்டு, 12 ஷாட். ஓகே தேர்ட் வந்து பாத்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் எனக்கு பிடிச்சது எப்படி பார்த்தாலும் நைட் தான் சொல்ல போறேன். ஏன்னா இங்க இருக்கிறதுலே சரி இப்போ நெக்ஸ்ட் நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சது இங்க இருக்கிறதுல பாத்தீங்கன்னா யாருக்கும் ஸ்கை ஷாட் ஃபர்ஸ்ட் பிடிச்சது. ஓகே சரி உங்களுக்கு பிடிச்ச மூணு பட்டாசு? எங்களுக்கு வந்து இது பிடிச்சிருக்குது, 1 அப்புறம் இது பிடிச்சிருக்குது, 2 அப்புறம் அது 2 பிடிச்சிருக்குது. எது அதுதான் அந்த ஒரு ஸ்கை ஷாட் சொல்றாங்க. அதாங்க ஸ்கை ஷாட். ஓகே நெக்ஸ்ட் அவங்க கிட்ட கேளு உனக்கு யார் பிடிச்ச மூணு பட்டாசு? எங்களுக்கு இது ஒன்று, கை ஷாட் ஒன்று, சங்கு சவரம் பெரிசு. எனக்கு பாத்தீங்கன்னா பிடிச்ச மூணு ஃபர்ஸ்ட் பிளேஸ் இதுதான், ரோடு ஃபுல்லா இருக்கு. நெக்ஸ்ட் செகண்ட் பிளேஸ் ஸ்கை ஷாட். இது பாத்தீங்கன்னா இந்த 12 ஷாட். நான் இதுல பார்க்காத வெடிலாம் என்ன தெரியுமா இருக்கிறதுல இது பார்த்ததே இல்லை. இந்த வெடினா இது பார்த்ததே இல்லை. இது அதான் நேர்ல பார்த்தது இல்லை, இதுவும் நேர்ல பார்த்தது இல்லை. அப்புறம் நான் பாத்தீங்கன்னா நேர்ல வரணும் பார்க்கலாம் அங்க இது பெரிய ஃபிளிக்கர் அது பார்க்கல. அப்புறம் கிறிஸ்டல் அது என்னன்னு தெரியல, அது பார்த்து சொல்றேன். நீங்க இங்க என்ன பார்க்காத வெடிலாம் இருக்கு? எனக்கு பாத்தீங்கன்னா அதான் நேர்ல பார்த்துக்க கூடாது அந்த மாதிரி. நேர்ல பார்க்கறதுன்னா அந்த பெரிய கை ஷாட். அடுத்து இது வேற டோல் ஷாட்டு நான் நான் 20 ஷாட் வெடிச்சிருந்த ஒரு வாட்டி, அதனால அதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை. பார்த்தீங்கன்னா நான் இது இப்போதான் பார்க்கறேன்னு, இது என்ன படாசுனே தெரில எனக்கு. பிரிச்சிருச்சு ஆனால் பார்க்கல உள்ள. ஓகே ஓகே சரி நான் பார்க்கலாம் அந்த பட்டாசு என்னன்னு பார்க்கல ஒழுங்கா. இது பார்த்தீங்கன்னா அந்த பெரிய பெரிய தீக்குச்சி பார்த்தாச்சு. வேற என்ன பார்க்கலன்னு சொல்றது. இது வரைக்கும் நான் எல்லாம் பாத்துறீங்க நீங்க எல்லாம் காமன் தான். மூணாவது எதுவுமே இல்லை எனக்கு. இல்ல இல்ல பார்க்காத உனக்கு என்ன பார்க்காத தெரியுது என்ன சொல்றாங்க? நானா இது பார்த்தது இல்ல, 12 ஷாட். நான் 12 ஷாட் பார்த்தது இல்ல. இது அதுவும் பாத்துக்கிறேன், கடையில பாத்துக்கிறேன். ஆனா நேர்ல அதாவது நேர்ல பாத்துக்கிறேன் கடையில. பாத்தீங்கன்னா இது பேர் பாத்தீங்கன்னா ஹைவே டு ஹெவன். ஓகேவா? ஒருவேளை நம்ம சொர்க்கத்துக்கு போயிடுவோமோ இதை வெடிச்சு. பாத்தீங்கன்னா இந்த வெடியை யார் வெடிக்க போறாங்கன்னா முகேஷ் வெடிக்க போறாரு. ஓகே நான் வெடிச்சேன். நெக்ஸ்ட் வாரமா பார்க்கல, இது பார்க்கல அது பார்க்கல. அப்புறம் இதெல்லாம் பாத்துக்கிறேங்க. அது பெருசு பாத்துக்கிறேன். ராம்னி இட்டா பார்த்ததே இல்லை. இது 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 புதுசாலாம் வந்துனுங்க இந்த வெடி. அது பாத்துக்கல, நீங்க பாத்துருக்கானா? அது இது பாத்துட்டீங்க சரியா சொல்லிட்டாங்க. ஓகே இப்போ இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த வெடி பிடிச்சிருக்கு, நீங்க எதுவும் பார்க்காதது இந்த வீடியோல பாத்தீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. சொல்றாங்க ஏப்ரல் ஹாப்பி தீபாவளி எல்லாரும் விஷ் பண்ணுங்க ப்ளீஸ். ஹாப்பி தீபாவளி. ஹாப்பி தீபாவளி. ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்கன்னா தண்ணி அதாவது பக்கெட்ல தண்ணி வச்சு எங்க வடிக்கிறோ பக்கத்துல கொஞ்சம் பாத்திரம் வச்சுங்க. அதாவது இங்க பட்டாசு இருக்கீங்களா அட்லீஸ்ட் அங்கேயாச்சும் தண்ணி வச்சுக்கணும். ஏதாவது ஓரத்துக்கு வச்சுக்கணும். கன்ஃபார்ம் அது இதுக்கு ஜக்கு இருக்கணும். ஓகேவா? ஜக்கு வச்சு வெளியில சேஃபா கொண்டாடுங்க, சந்தோஷமா கொண்டாடுங்க. உங்களுக்கு முறுக்கு வேணுமா கமெண்ட்ல சொல்லுங்க, நான் முறுக்கு போட்டு அனுப்பிச்சு விடுறேன், அதை சாப்பிடுறேன். போட்டு எப்படி சாப்பிடணும் மனசு சாப்பிடுங்க. ஓகேவா? அதோட இப்படி எமஸ்டிக்கு விளாடி எமஸ்டிக்கு சொல்றோம்.
எம்எஸ் நான் விடைபெறுவது எம்எஸ் சேத்து, அதாவது எம்எஸ் சேத்துகிருஷ்ணன், ராம் நச்சு அடுத்த விடைபெறுவது பாய். இதுவரை விடைபெறுவது எம்எஸ் சேத்து பிளாக் பாய். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய். மைக்கா எல்லாம் கீழே வைங்க.